துலா ராசிக்கு பட்டீஸ்வரம் துர்க்கை தஞ்சாவூரை. மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை புற்றுள்ள அம்மன் வழிபாடு. ஓம் சக்தி என்று சரணாகதி அடை. அம்மன் பாடல்கள், அபிராமி பாடல்கள் கேட்பது சொல்வதெல்லாம் உங்களை காப்பாற்றும். 5ஆம் இடத்தில் இருந்த சனி 6க்கு போகிறார். சனி 6ஆம் இடத்தில் இருந்தாலே எல்லா விதமான சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். விரயங்கள் அற்புதமாக கொடுப்பார். ஆனால் புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் ஒரு சாப்பாடும் எலுமிச்சு பல ஊறுகாவும் கண்டிப்பாக தானம் கொடுக்காத துளாராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகமாக கொடுப்பார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை மட்டும் வாக்கியத்தை ஃபாலோ செய்வர்களாக இருந்தால் அடுத்த 2.5 வருடத்துக்கு கடைபிடிக்கும். ரொம்ப முக்கியம். அதே சமயம் நிறைய நல்லது. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம், தாய் வழி உறவு, குடும்பத்தில் அந்யோன்யம், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி. சனி உச்சம் பெறக்கூடிய ராசி நீங்க தான். சனி நீச்சம் பெறக்கூடிய ராசி உங்க சமசப்தம ராசி மேஷம். ஆனா சனி உச்சம் பெறக்கூடிய ராசி உங்களுடைய ராசி. அதனால உடற்பயிற்சி மறந்துடாதீங்க. வேர்வை நல்லா வரணும். அப்பதான் இல்லைன்னா யாராவது கூட இருக்கவங்க, புருஷன், பொண்டாட்டி, அப்பா, அம்மா, பிள்ளைங்க, வேலைக்காரங்க, சொந்தக்காரங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அப்படியே குளுக்கோஸ் போயிட்டு டவுன் ஆயிடும். மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கவே கஷ்டமா இருக்கும். இன்டெலிஜென்ஸே ஃபெயிலியர் ஆகிடும். ஊருக்கே அட்வைஸ் கொடுத்துட்டு போய் முடிஞ்சா உங்களுக்கு தெரியாத சப்ஜெக்டே இருக்காது. என்சைக்ளோபீடியா நீங்க. ஆனாலும் ஒரு சப்ப மேட்ரு, யாராவது ஒரு சப்ப விஷயம் சொல்லிட்டு அதுலயே நிற்பீங்க. அதுலேருந்து வெளில வாங்க. நிறைய ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கணும். ப்ரோபயோட்டிக் ஃபுட்டெல்லாம் என்னன்னு உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா கூகுளில் பார்த்து சர்ச் பண்ணுங்க. கட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ராசி, பூச்சிகளுக்காக அடிக்கடிக்கு மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசி எல்லாம் துலாம். உங்களை ஆக்டிவாக வச்சுக்கினீங்கன்னாவே பெருசாக சப்போர்ட்டாக இருக்கும். பெரிய ஆச்சரியமாக இருக்கும். பெரிய முன்னேற்றம், அனுகூலம், யோக பலம், நம்பிக்கை, செல்வாக்குகள் கூடுவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் தீர்வது, வண்டி வாகனம், அஷ்டலட்சுமி கடாட்சம், வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுவது, குடும்பத்தில் பணம் வருவது, சொன்ன வாக்கை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, கௌரவம், இரத்த பந்த உறவு, தாய் வழி உறவு, பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்வது, பழைய கடன்கள் பைசல் ஆகுது, புது கடன் பற்றாலும் அது என்ன, நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், மண்ணு வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், எல்லாம் வசதிகளை பெருக்கிறதுக்கு தானே. புது கடன் வராம எப்படி வரும்? திருட தான் செய்யும். இதெல்லாம் சந்தோஷம் தானே. கண்டிப்பா தொழில் மாற்றம் கிடைக்கும். வேற்று நாட்டுல போய் ரொம்ப சக்சஸ் ஆகக்கூடிய ராசியில யார் வருது? துலா ராசி வருவோம். ஸோ ஆச்சரியமா இருக்கும். வழக்குகள் எல்லாம் வெற்றி ஏற்படும். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த பல விதமான கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. தனிப்பட்ட செல்வாக்கு கூட கூட மனதில் இருந்த பாரங்கள் எல்லாம் குறையும். ஏற்றம், முன்னேற்றம், நம்பிக்கை. ஏதோ ஒரு கம்பெனி விளம்பரம் போல இருக்கும். ஆனா கண்டிப்பா துலா ராசிக்காரர்களுக்கு குடும்பம், வார்த்தை, மதிப்பு, செல்வாக்கு, கௌரவம், புது பொறுப்பு எல்லாம் வரும். அரசியலில் அதிகமாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்கார்.